பிரைஸ் லார்ட் குட்டீஸ், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாய்ப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்டை சாமி கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம், சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளை தவற விட்டுடுறோம். வாய்ப்புகளை தவற விடுறதுனால ஏற்படுகிற நஷ்டத்தை குறித்து இந்த கதையில் பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. ஆனால் பாவம், அவருக்கு குழந்தையே இல்லை. தன்னுடைய முதிர் வயதில் தன்னை யார் பாதுகாத்து கொள்வா, யார் இந்த சொத்துக்களை எல்லாம் ஆள போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு மன கஷ்டத்தோடு இருந்தாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ஊரில் நிறைய பேர் கடன் பாரத்தோடு இருக்காங்க. என் சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று அவங்களுக்கு கொடுத்து அவருடைய கடன்களை அடைத்தா அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. அவர் ஒரு விளம்பரத்தை ஒன்று போட்டாங்க. அந்த விளம்பர பலகையில் இப்படியா எழுதப்பட்டிருந்தது: இதோ திறந்த வாசல், இன்றைக்கு 12 மணிக்குள்ள என்னை வந்து சந்திக்கிறவர்களுக்கு அவருடைய கடன்களை அடைக்க நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த விளம்பர பலகையில் எழுதப்பட்டிருந்தது. நிறைய பேர் ஆச்சரியத்தோடு அந்த விளம்பர பலகையை பார்த்தாங்க. நிறைய பேர் தயக்கத்தோடு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நான் முதல்ல போனால் என்னை பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு எல்லாரும் சொல்லி என்னை கேலி செய்வாங்களே அப்படின்னு சொல்லி சிலர் யோசிச்சாங்க. சில பேர் இதெல்லாம் ஒரு பொய்யான தகவல், இதெல்லாம் யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வாய்ப்பை தவற விட பார்த்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு அண்ணன் அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு உள்ளார வந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ஊரை சுற்றி நிறைய கடன் இருந்துச்சு. அந்த அண்ணன் தன்னுடைய கடனை கொடுக்க முடியாதால இன்றைக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் எல்லாரும் கூட்டமாக எதையோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விசாரித்து அந்த விளம்பரத்தை பார்க்கறதுக்காக அந்த அண்ணன் வந்தாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்தாங்க. அந்த அண்ணன், இது ஒருவேளை எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை நம்பி அந்த அண்ணன் அந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. வாசலை திறந்து உள்ளே போனாங்க. அவருக்காக முதல் கதவு திறக்கப்பட்டது, ரெண்டாவது கதவு திறக்கப்பட்டது. பாருங்க, அந்த விளம்பரம் உண்மையான விளம்பரம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரியவர் நிறைய பணக்கட்டுகளை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. மன கஷ்டத்தோட உட்கார்ந்துருந்தாங்க. யாருமே இந்த விளம்பரத்தை நம்பவே இல்லையே, யாராகிலும் ஒருவராகிலும் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்க, அந்த சூழ்நிலையில தான் அந்த அண்ணன் உள்ள போனாங்க. உடனே அந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணாரு, எழுந்துச்சு, ஐயா, நீ இந்த விளம்பரத்தை பார்த்து அதை விசுவாசிச்சு உள்ள வந்திருக்கியான்னு கேட்டாங்க. ஆமாய்யா, எனக்கு நிறைய கடன் இருக்கு, இந்த விளம்பரத்தை எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. என்னை யாரும் நம்பாத போது நீ என்னை நம்பி வந்தல்ல, இந்த பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து போய் உன் கடன்களை அடைச்சி மீதம் இருக்கிறத வச்சு நல்லா வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்கிட்ட சொல்லி அவர் அனுப்பிச்சாரு. அந்த அண்ணன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தாங்க. பாருங்க, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையான விளம்பரமா இது தெரியாமல் இங்கே இவ்வளோ நேரம் இருந்தோமேன்னு சொல்லி எல்லாரும் முந்தி அடித்து உள்ளே வர பார்த்தாங்க. பாருங்க, 12 மணியும் ஆயிடுச்சு. அந்த கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. விளம்பர பலகையும் எடுத்துட்டாங்க. இங்கே இருந்தவங்களாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க. இதே போலதான் வேதத்தில் கூட ஏசாமியை சிலுவையில் அறையும் போது 2 கல்லன்கள் ஏசாமி பக்கத்தில் அறையப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு கல்லன் தனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. அவர், ஆண்டவரே என்னை நினைங்க அப்படின்னு சொல்லி ஏசாமி கிட்ட கேட்டாங்க. இன்றைக்கு நீ என் உடனே கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லி ஏசாமி அவர்கிட்ட சொல்லி நித்திய வாழ்வை அவருக்கு கொடுத்தாங்க. இன்னொரு கல்லன் ஏசாமிய கேலி செஞ்சு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் விட்டுட்டாரு. பாருங்க, வேதத்தில் இப்படியா வசனம் எழுதப்பட்டிருக்கிறது: நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி எபேசியர் 5:16 எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைக்கிற சின்ன சான்ஸோ பெரிய சான்ஸோ எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி ஏசாமி நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும். வாய்ப்பை பயன்படுத்திக்க ரெடியாக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை நேசிக்கிறார்.